ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ தான் எல்லா வேலையும் முடிஞ்சுங்க. அப்புறம் இளவரச தம்பி தண்ணி கேன்னு கேட்டாப்படி தண்ணி குடிக்கிறதுக்குலேன்ட்டு அதனால் இங்கே வீட்டுக்கு கொண்டு வந்தேங்க. அவர் இன்னும் வீட்டில் சாப்பிட்ருக்குறாருங்க. எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்குறீங்க? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள். நீ அடுத்தது நம்ம கேன் போட்டாச்சு. கொஞ்சம் நேரம் பேசிட்டு நீ இப்போ சாப்பாடு செய்யணும். பாப்பாவுக்கு நீ சாயந்தரமான செய்யணும். அது என்னமோ தெரில, ஒய்ஃபு வேலைக்கு போனங்காட்டி அந்த வேலை நம்மளுக்கு வந்துடுச்சு. கரெக்டாக வீட்டுக்கு வந்தோடனே அப்பா பசிக்குது. அவள் சொல்கிற வார்த்தை அப்பா பசிக்குதும்பா. அப்புறம் அவளுக்கு எதாவது செஞ்சு வச்சிட்டோமோ, சாப்பாடு செஞ்சுட்டுன்னா எங்கள் அப்பா செஞ்சாங்கன்னு சந்தோஷத்தில் போய் சாப்பிடுவாங்க. அதனால் போய் எதாவது செய்யலான்ட்டு காலையில் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் தாங்க நான் செஞ்சேங்க. நல்லா இருந்துச்சு. அப்புறம் தயிர் போய் வாங்கிட்டு வந்துங்க. தட்டாங்கொட்டையில் பால் இருந்துச்சுங்க, பெற போடாது விட்டுட்டோம். பெறைக்கு தயிர் இல்லைனால நாங்கள் பெற போடாது விட்டோம். அதனால் காலையில் போய் தட்டாங்குட்டையில் போய் பால் சொசைட்டி போய் தயிர் வாங்கிட்டு வந்து நல்லா இருக்குங்க. அங்கே கடையில் பார்த்திங்கன்னா பால் தயிர் வாங்குவோம், நல்லாயிருக்கு. அதனால் அங்கே போய் வாங்கிட்டு வந்துட்டுங்க. நீ சாயந்தரத்துக்கு என்ன சாப்பாடு செய்யறதுன்னு எனக்கே தெரியல, குழப்பமாக இருக்குது. நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி யார் என்ன சொல்கிறீங்களோ நான் அது மாதிரி இன்றைக்கி சமையல் செய்யலான்ட்டு இருக்கிறேன். அதையும் கூட ஒரு வீடியோவாக போடலான்ட்டு இருக்கிறேன். கொஞ்சம் ஈஸியாக சொல்லுங்கள். காசில் டைம் மட்டன் சிக்கன் சொல்லிடாதீங்க. ஒரு ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் அண்ணா மட்டன் செய்யணும், அண்ணா சிக்கன் செய்யணும் அப்படின்லாம் சொல்லிடாதீங்க. கோயில் சாட்டியிருக்காங்க எங்கள் ஊரில் கோட்டமணிப்பன் கோயில். அதனால் நான்வெஜ்ஜில் நாங்கள் சேர்த்திக்க மாட்டோங்க 2 வாரத்துக்கு. அதனால் நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக செய்கிற மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சொல்லுங்கள். நான் கூட அதை செஞ்சு ஒரு வீடியோ போடுறேங்க. நீ சாயந்தரம் கீரை எடுக்கணுங்க. அப்புறம் பாப்பாவுக்கு பப்ளிக் பரிட்சைங்க. அதனால் அவளை நல்லா படி தங்கம், அப்பாவுடைய நீ மானத்தை காப்பாற்றோன்னு, அப்பாவை நீ நல்லா படிப்பேன்னு எல்லாத்துக்கிட்டையும் பெருமையாக சொல்லிகிட்டு இருக்கிற. நீ ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கணும் தங்கம் அப்படின்னேன். அப்பா கண்டிப்பாக எடுப்பா. இப்போ நான் எப்படிப்பா எடுக்கிறேன்னு என்னையவே கேட்டேன். இப்போ நீ நல்லா படிக்கிறதாங்க, ஃபஸ்ட் ரேங்க் தான் எடுத்துகிட்டு இருக்கிற. இருந்தாலும் பப்ளிக்னால தான் எனக்கு பயமாக இருக்குது தங்க. நீ பப்ளிக்கு பதட்டமாக இருக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், தைரியமாக எழுது. எங்கள் பாப்பாட்ட எங்கள் 2 பேர்த்துக்கிட்ட நான் அப்படி தான் சொல்லுவேன். தங்கம், உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் எழுதுங்க. இந்த பாத்து அடிக்கிறது, காப்பி அடிக்கிறது இதெல்லாம் வேண்டாம். நம்ம உண்மையாக எழுதுவேன், நம்மளுக்கு உண்மையாக மார்க் வரும். இந்த பிட் எடுத்துகிட்டு போவாங்க, அதெல்லாம் பப்ளிக்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அவ்வளோதான், பேப்பரை பிடுங்கிட்டு அனுப்பிச்சிடுவாங்க. அந்த தேவையில்லை, நேர்மையாக எழுதுங்கன்னு நான் குழந்தையிலேருந்து என் பிள்ளைகளுக்கு நான் கற்றுக் கொடுக்குறதே உண்மையாக இருக்கும்னு தான் சொல்லுவேங்க. பொய் பேசக்கூடாது. இப்போ எங்கிட்டயே ஒரு தப்பு மறைக்கிறனா கூட எனக்கு பிடிக்காது. உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், யாரையுமே ஏமாற்றக்கூடாது தங்கம். நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது கூழோ கஞ்சியோ ஊற்றணும். யார் வந்தாலும் தண்ணி மோந்து கொடுக்கணும், காப்பி வச்சு கொடுங்க. ஏன்னா எங்கள் 2 பாப்பாவுக்கு நான் என்ன தெரியுதோ தெரியலையோ காப்பி வச்சு பழக்கிட்டோம். அப்படியே தெரியலினாலும் நீங்கள் கடையில் போய் கூட டீ வாங்கிட்டு வந்து கொடுங்க, இல்லைன்னா ஜூஸ் வாங்கி கொடுங்க. நம்ம வீட்டுக்கு நம்மளை பார்க்க தேடி வந்தாங்கன்னா நீங்கள் ஏதாவது பண்டி அனுப்புங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி எங்கள் வீட்டில் யார் வந்தாலும், எங்கள் சித்தப்பா வந்தாலும், எங்கள் தம்பி வந்தாலும் அவங்களுக்கு காப்பியோ டீயோ வச்சு கொடுப்பாங்க. எங்கள் பாப்பாவை அப்படி தான் நாங்கள் வளர்த்தி இருக்கிறோம். எங்கள் பெரிய பாப்பா நல்லா படிப்பாளுங்க. இருந்தாலும் அவள் பப்ளிக்கில் நல்ல மார்க் எடுப்பான்னு நான் இறைவனை மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேங்க. என் சின்ன பாப்பாவும் நல்லா படிக்கிறா. முதலும் கூட கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக படிக்கலை, அது வருத்தமாக தான் இருந்துச்சு. அப்புறம் தங்கம் படி தங்கம், நீ தான் தங்க அப்பாவுடைய பேரை காப்பாற்றணும். அப்பா எவ்வளோ கஷ்டப்படுற அதெல்லாம் உனக்கு தெரியாத தங்கம். நீ படித்து தான் தங்க நீ நல்லா இருக்கணும். எனக்கு திருப்பி செய்கிறேன்னா, நீ படித்து நல்லபடியாக நீ வாழ்ந்தீங்கன்னா போதும், அதுதான் எனக்கு செய்கிற உனக்கு கடமை அப்படின்னு சொன்னேன். சரிப்பா, நான் நல்லா படிக்கிறேன்ப்பா அப்படின்னா எனக்கு சந்தோஷம். என் தங்க 2 நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போவாங்கன்னு நான் மனப்பூர்வமாக இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். இது ஒரு சின்ன வீடியோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க.